கிருஷ்ணகிரி அருகே தொழிலாளியை கொன்று வீட்டிற்கு புதைத்த துணி வியாபாரி போலீசில் சிக்கியுள்ளார். பாபநாசம் படபாணியில் பர்கூர் அருகே நடந்த கொலை பயங்கரமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூர் பகுதியைச் சேர்ந்த சென்னகேசவன் என்பவர் கணேசன் என்பவரை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், தகவல்களை பகிரலாம். வணக்கம் மினிகா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக பர்கூர் பகுதியில் தங்கி கேபிள் ஆபரேட்டர் தொழில் செய்து வந்தார். இந்த சூழ்நிலை இவருக்கு கல்பனாசிரி என்பவருடன் திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். கல்பனாவின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணேசன் கடந்த 2014ஆம் ஆண்டு நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து மனைவி கல்பனாவை வெட்டி கொலை செய்தார். இதனையடுத்து அவரது மகன் மற்றும் மகள் பாட்டி வீடான தொகரப்பள்ளியில் வசித்து வந்தனர். கொலை வழக்கில் கைதான கணேசன் ஜாமீனில் வந்த பிறகு பர்கூரில் சில வாரங்கள் இருந்துவிட்டு பின்னர் சென்னை கிண்டியில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். இந்த சூழ்நிலை பர்கூரில் இருந்த பொழுது பிஆர்ஜி மாதேப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சென்னகேசவன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சென்னகேசவனுக்கு கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பு சுமதி என்பவருடன் திருமணமாகி குழந்தை இல்லாத நிலையில் இருந்தனர். இந்த சூழ்நிலையில மனைவி சுமதி கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னகேசவனுடன் ஏற்பட்ட தகராறில் கோபித்துக் கொண்டு கண்ணந்தள்ளி பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். தொடர்ந்து மனைவி சென்று விட்டதால் சென்னகேசவன் மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில சென்னகேசவன் உள்ள தனது நண்பரான கணேசன் அவ்வப்பொழுது பர்கூர் வந்து பிஆர்ஜி மாதேப்பள்ளியில் உள்ள சென்னகேசவன் வீட்டில் 3 நாட்கள் தங்கி மது அருந்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில வழக்கம் போல கடந்த வாரம் பர்கூர் அடுத்த பிஆர்ஜி மாதேப்பள்ளியில் வந்த கணேசன் சென்னகேசவனுடனே தங்கி மது அருந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி இருவரும் காலையில் இருந்தே மது அருந்தி வந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில மாலை இருவருக்கும் அதாவது குவார்டர் மற்றும் பிரியாணி வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று மது அருந்து கொண்டே சாப்பிட்டுள்ளனர். அப்பொழுது மது போதையில் பிரியாணி சாப்பிடும் பொழுது கணேசன் இலையில் இருந்த பிரியாணி கீழே சிந்தியுள்ளது. இதை பார்த்த சென்னகேசவன், ஒழுங்கா சாப்பிட மாட்டையா, கீழே சிந்தி வீட்டை குப்பையாக மாற்றினால் காலையில் யாரும் சுத்தம் செய்வது, நான் தான் சுத்தம் செய்யணும் என கேட்டபொழுது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சென்னகேசவன் கணேசனை கன்னத்தில் அறைந்துள்ளார். மது போதையில் இருந்ததால் கணேசன் ஒரே அடியில் சரிந்து விழுந்துள்ளார். இந்த சூழ்நிலை சரிந்து விழுந்த கணேசன் சென்று என்னிடமே நடிக்கிறாயா என காலால் வெட்டி உதைத்துள்ளார். இந்த நிலையில கணேசன் மேலும் வந்து உடலை சோபாவிலிருந்து உற்றுடன் படுக்க வைத்துள்ளார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் தூங்கியவுடன் பாதி போதையில் வீட்டு வளாகத்திலேயே 1.5 அடி குழிக்கு அடிக்கு குழி தோண்டி நள்ளிரவு 12 மணி அளவில் கணேசன் உடலை புதைத்துள்ளார். தொடர்ந்து அடுத்த நாள் காலை எதுவும் தெரியாதது போல் அந்த பகுதியில் சுற்றி வந்துள்ளார். இந்த நிலையில கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் 1.5 அடி மட்டுமே தோண்டி புதைக்கப்பட்டுள்ள உடல் வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது. மேலும் துர்நாற்றமும் வீச ஆரம்பித்துள்ளது. இதனையடுத்து புதன்கிழமை அதிகாலையில் தெருவில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த உடலை எடுத்து வந்து வீட்டு காம்பவுண்டு வெளியே போட்டுவிட்டு வீட்டில் தூங்கச் சென்றுள்ளார். பின்னர் ஒன்றும் தெரியாது போல காலை வெளியே வந்து அந்த பகுதி மக்களிடையே பேசியதும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சென்னகேசவனை போலீசார் கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் கந்திக்குப்பம் போலீசார். மேலும் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளனர். இனிதா, தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.